என்னைக்காவது ஒரு நாளைக்கு உயிர் போகத்தான போகுது, அதை பற்றி கவலை வேண்டாம். என்னை நம்பி அரசாங்கத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். என்னை நம்பி அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. என் உயிருடைய மக்களுடைய உயிர் தான் முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டமாக போனேன். 32 மாவட்டத்துக்கு போய் 32 மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் கூட்டத்தை கூட்டி கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்கன்னு கேட்டறிஞ்சு தக்க அறிவுரை வழங்கி இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 10 மாவட்டத்துக்கு போய் 11வது மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் நம்ம திருச்சிக்கு போனேன். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர், நல்ல உடம்பு, 57 வயசு அவருக்கு. அவர் விவசாயத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கொரோனா காலத்தில் மாவட்ட ஆட்சியர் நடத்த கூட்டத்தில் அவர் பெட்டிஷன்லாம் கொடுத்தார். நான் ஒரு 6 நாள் கழித்து அவர் ஃபோன் நம்பர்லாம் இருந்தது, தொடர்பு கொண்டு பேசலாம்னு பேசினா கொரோனாவில் இறந்துட்டாருங்க. நல்ல கட்டமைப்பு, உடல வலிமை, அப்படிப்பட்டவர் கொரோனா தாக்கப்பட்டு இறந்தார். அப்பொழுதுதான் நான் சிந்திச்சு பார்த்தேன், ஆக இவ்வளவு கடுமையான நோய், இதை மக்களிடத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று தீவிரமாக கவனம் செலுத்தேன். கிட்டத்தட்ட இதற்காக 40,000 கோடி செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. தம்பி அதை நிறுத்த வேண்டாம், அதை போட வேண்டாம்ப்பா. இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து வறட்சி வந்ததா, இல்லை ஏதோ வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, இல்லை கொரோனா முடிகிற தருவாயில் தான் ஆட்சி வந்தது. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? ஆனால் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடை திறக்கல, ஒரு வருஷம் பத்திரப்பதிவு இல்லை, ரோட் டாக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, பெட்ரோல் டீசல் வருமானம் டாக்ஸ் இல்லை, எக்ஸைஸ் வரி இல்லை. படிச்சுங்க அத்தனை பேருக்கு தெரியும். ₹1 வருவாய் வருமானம் இல்லாமல் ஒரு ஆண்டு சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை விட என்ன செய்யணும்? ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதற்கு உதாரணம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக வறட்சியை போக்கணும், வெள்ளத்தை போக்கணும், புயலை போக்கணும், கொரோனாவை போக்கணும், கடன் வாங்காத பல திட்டத்தை கொடுத்தோம். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலேயே ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை முடிச்சு. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இங்கே தலைவாசல்ல 1200 கோடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1050 ஏக்கர் கொண்டாந்து கட்டி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் திறந்தேன். மீதி கட்டத்தை பூட்டி கிடக்குது. சிந்திச்சு பாருங்க.